ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நீட் 2025க்கான கேள்விகளுக்கான பதில்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ்லயே நம்ம கிளாஸஸ் எடுத்துருக்கிறோம். நம்ம நேரடி வகுப்புகள் திருச்சி தெளிவில் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன்லயே நம்ம வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. 20 கிலோகிராம் நிறை மற்றும் நீளம் கொண்ட ஒரு சீரான தண்டு ஒரு வளவளப்பான செங்குத்து சுவற்றுடன் 60 டிகிரி கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு செங்குத்து சுவர் எடுத்துக்கோங்க. அந்த சுவத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, 60 டிகிரி கோணத்துல ஒரு சீரான தண்டை சாய்ச்சி வச்சிருக்கிறாங்க. செங்குத்து சுவற்றுடன் அதோட கோணம் எவ்வளவுன்னா 60 டிகிரி கோணத்துல இருக்கிறது. அதன் மறுமுறை சொரசொரப்பான கிடைத்தளத்தில் உள்ளது. இது சொரசொரப்பான கிடைத்தளம், சொரசொரப்பான பகுதி. அதாவது சொரசொரப்பு எங்க இருக்கிறதோ அங்க உராய்வு இருக்கும். இங்க வளவளப்பான பகுதி. இங்க உராய்வு இருக்காது. இங்க நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இது N1 வச்சுக்கலாம். இத N2 வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா எங்கெல்லாம் ரெண்டு பாடி தொடர்புடையதோ அங்க தொடர்பு வரும்போது அங்க மீட்டின் 3ஆம் விதிப்படி நார்மல் ஃபோர்ஸ் வரும். இங்க சொரசொரப்பான பகுதிங்கிறதுனால இங்க ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வருது. இது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இடதுபுறமாக இருக்கும். ஏன்னா இந்த தண்டோட மொத்த எடையும் இதுல மையப்புள்ளியில இருக்கும். இது என்னது, மொத்த எடை MV. இந்த எடையினால் இந்த தண்டு வலதுபுறமாக நகர்ந்து செல்ல முயற்சி பண்ணும். அது வலதுபுறமாக நகராம யார் தடுப்பானா, இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தடுப்பாங்க. சரியா? ஸோ அவன் கேட்கறது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் கேட்கறான். இதை சால்வ் பண்ணணும். இப்போ இது 60 டிகிரியா இருந்தா இது எவ்வளவு கோணமா இருக்கும்? இது 30 டிகிரியா இருக்கும். இந்த மொத்த நீளம் 5 மீட்டர். ஓகே, இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்போ தண்டு நிலையாதான் இருக்கு. தண்டு மூவ் ஆகல, எங்கேயும் நகர்ந்துலாம் போல. அப்ப எல்லாமே ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல தான் இருக்கு. நிலையாக உள்ளதுன்னா என்னது, அதுல ஆக்ட் ஆகிற அனைத்து ஃபோர்ஸுகளும் அனைத்து விசைகளும் சமமா இருக்கும். கிடைமட்ட அச்சில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் வெர்டிக்கல் அச்சு ஒய் அச்சுல ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் சமமா தான் இருக்கும். எல்லா ஃபோர்ஸையும் நம்ம கூட்டோம்னா 0 வரும். இப்போ வலதுபுறமா கிடைமட்ட அச்சில என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க N1, இங்க ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டு எப்படி இருக்கணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ N1 ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் பாருங்க, N2 that is equal to mg. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்றேன். பாயிண்ட் A, பாயிண்ட் B மார்க் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு அச்சின் மேல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறோம். நான் இந்த பாயிண்ட் B சூஸ் பண்றேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்டம் அபவுட் த பாயிண்ட் B இருக்க போறோம். இப்போ இங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் B இருக்கிற விஷயம் தவிர மற்ற இடத்துல ஆக்ட் ஆகிற விஷயம் பாருங்க. இங்க N1 ஆக்ட் ஆகுது. அந்த N1க்கும் அந்த பாயிண்ட் Bக்கும் உள்ள இந்த தொலைவு எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த விஷயம் ஹரிசாண்டல் விஷயம் இருந்ததுன்னா வெர்டிக்கல் தொலைவு பார்க்கணும், செங்குத்து தொலைவு. அப்ப இது எவ்வளவு வரும்னா, இந்த தீட்டா யூஸ் பண்ணிக்கோமா, சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர் திசை டிவைட் பை கர்ணம். சைன் 30 ஈக்குவல் டு எதிர் திசை இந்த அச்சு வந்துடும், கர்ணம் 3 வரும். அச்சு ஈக்குவல் டு கர்ணம் 5, 5 சைன் 30. 5ங்கிறது எல்லாம் நான் L சைன் 30ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா cos 30 போடலாம். cos 30 போட்டோம்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணமா. சரி, அடுத்துள்ள பக்கம் இதுவா இருக்கும், இந்த பகுதியா இருக்கும், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். கர்ணம் 5 L. கர்ணம் இது நடுப்புள்ளி இல்லையா, நடுப்புள்ளிங்கனால இது L/2ன்னு வரும். கர்ணம் L/2. இப்போ x is equal to L/2 cos 30. L/2 cos 30. இது ரெண்டு பாயிண்ட் எனக்கு முக்கியம். நான் இங்க எழுதிட்டேன், அதனால இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா?
இப்ப நான் வந்து மொமெண்டம் போட்டு இந்த பாயிண்ட் பொறுத்து தான் நம்ம மொமெண்டம் எடுக்கிறோமா. இப்ப N1க்கும் அந்த பாயிண்ட் Bக்கும் உள்ள தொலைவு எவ்வளவுன்னு பார்க்கணும். இது வந்து கிடைமட்ட விசை. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், செங்குத்து தொலைவு எடுக்கணும். இது வந்து எந்த திசையில போகுதுன்னு பார்க்கணும். வலதுபுறமா போகும். N1 L sin 30. இது வந்து என்ன ஆகும், இந்த திசைக்கு ஆப்போசிட், ஈக்குவல் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப இதோட விசை பாருங்க mg. இது வந்து செங்குத்து விசை. இப்போ வந்து கிடைமட்ட தொலைவுக்கு பார்க்கணும். mg L/2 cos 30. இப்போ N1ங்கிறது என்னது, fr L sin 30. m மாஸ் 20 கிராம், g 10, L அப்படியே வைங்க, L/2 cos 30. L கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இப்போ fr is equal என்ன வருது, இது 10 வருமா, 10 10 100. 100 cos 30 divided by sin 30. cos 30 √3/2, sin 30 1/2. அப்போ 2 வரும், 2 2 கேன்சல். இப்போ 100 √3 நியூட்டன். உராய்வு விசை எவ்வளவு வருது, 100 √3 நியூட்டன் வருது. சரியான ஆப்ஷன் ஏ.